இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நர்சம்மா, கண்ணு தெரியலையா? எங்க போனீங்க நீங்க இவ்வளவு நேரமா? சரி, பேஷண்டோட பொண்ணு எங்க? இவ்ளோ பதட்டமா கேக்குற? என் புருஷன் ஏதாவது போய் சேர்ந்துட்டானா என்ன? சேச்சே, இல்ல மேடம். சரி, அந்த பொண்ணு எங்க? அவ பில்லு கட்ட போயிருக்கா. அது சரி, எதுக்கு அவங்கள கேக்குற? பேஷண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாரு. நீ சொல்றது உண்மையாமா? ஆமா மேடம், அவர் பேசுறாரு. இங்க பாரு, அவர் எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசக்கூடாது. அவர் தொண்டையில இருந்து ஒரு வார்த்தை வெளியே வரக்கூடாது. என்ன மேடம், யாரா இருந்தாலும் இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. நீங்க என்னடான்னா? உனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலைமையில நான் இப்ப இல்ல. என் வீட்டுக்காரரை பேச விடாம பண்ண உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. அக்கா, பாகி வந்துட்டு இருக்கா, ஏதாவது பண்ணு. மாமா மட்டும் பாகி கிட்ட பேசிட்டாருன்னு வை, எனக்கு கல்யாணம் இல்ல கர்மாதி தான் நடக்கும். இங்க பாரு, இந்த வேலையை மட்டும் நீ சரியா முடிச்சா நான் உனக்கு 1 மாசம் சம்பளம் தான் அப்படியே கொடுத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம் போ போ போ, வேலையை பாரு. சித்தி, இந்தாங்க பில். பத்திரமா வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன் சார், வராங்க. பில்லு மொத்தத்தையும் கட்டிட்டியா? நான் மொத்தமா பே பண்ணிட்டேன் சித்தி. சரி, இவ்ளோ பணம் எங்கிருந்து வந்தது? சித்தி, இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் தான் மொத்தத்தையும் கட்டிட்டேன்னு சொல்றேன்ல. அம்மா, பாகி. அப்பா, 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 நீங்க பேசுறீங்களாப்பா? நீங்க பேசுறீங்களாப்பா? சித்தி, பாத்தீங்களா, அப்பா பேசுறாரு. அம்மா, பாகிமா. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. கல்யாணம், இந்த கல்யாணம். அப்பா, 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 கண்ணை திறங்கப்பா. நீ இங்கே இருந்து இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தனா அப்புறம் உன் ஹெல்த்தும் ரொம்ப கெட்டு போயிடுமா. அப்புறம் உங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியாகாது. நீ முதல்ல கிளம்பி அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போ. அந்த அவார்டை வாங்கிட்டு வந்து உங்க அப்பா முன்னாடி நின்னு வச்சுக்கோ. அந்த சந்தோஷத்திலே உங்க அப்பா எழுந்துருவாரு. டேய், பாகிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போ. சரிக்கா. கிளம்பு பாகி, நீ போ. கிளம்பு, போ, கிளம்புமா, போமா, போ. இந்த மனோஹரி பொண்ணு பார்க்க எப்படி ஒத்துக்கிட்டா? அத்தை மாமா சம்மதிக்க வச்சாங்களா? மனு யார் பேச்சும் கேட்க மாட்டாளே. இவ இதுக்கு சம்மதிச்சிருக்கான்னா பக்காவா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. நீலா, எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கொண்டு வா. பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மாசம் 1.5 லட்சம் சம்பளம். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பொண்ணை வர சொல்லுங்க, அது போதும். ஆமா, அம்மா மனோகரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வாமா. சரிங்க ஆண்டி. அவங்களும் என் ஒய்ஃபும் ஒரே அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒய்ஃப் இறந்து போனதுல இருந்து இவங்க என் வீட்டில் தான் இருக்காங்க.
பொண்ணுக்கு யாரும் இல்லையே, கல்யாணத்துல ஏதாவது குறை வச்சிருவோம்னால நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் நாங்க எதுவும் யோசிக்கலைங்க. அம்மா மனோகரி, தலை நிமிந்து மாப்பிளைய பாரு. எதுக்குமா வெக்கப்படுற? பாரு. கல்யாணமே பண்ணிக்காம நீங்க எப்படி மனைவியை இழந்தவரோட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மனைவியை இழந்தவரோட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல தம்பி. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு அங்கிள்? இவரோட ஒய்ஃபு இறந்துட்டாங்க, வீட்டுல கல்யாணம் ஆகாத அழகான பொண்ணு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இவரோட ஒய்ஃபு இறந்துட்டாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வெளியே போங்க சார், அவர் சொன்ன மாதிரி யாரை கூட்டிட்டு வந்தாலும் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு சார். சார், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் சார். எதுவும் தேவையில்ல ஐயரே. என்னால அமரோட ஃபேமிலியும் அசிங்கப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். நீங்க போங்க. அம்மா மனோகரி, அப்ப நான் கிளம்புறேன் சார். ம். அப்பா என்கிட்ட எதையோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இப்ப அங்க போறேன். ஐயோ, பாகி மட்டும் ஹாஸ்பிடல் போனா அக்கா என்ன தொலைச்சிருவாளே. பாகி 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 நில்லு. மாமா நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்தாரு. அதான் பக்கத்துல அக்கா இருக்காங்களே, ஏதாவதுன்னா அவங்க போன் பண்ணுவாங்க. சித்தி இருக்கிறது வேற, நான் இருக்கிறது வேற மாமா. நான் இப்ப போகணும். மாமா, என்ன பண்றீங்க? என்ன பண்ற? உன்னை தடுக்கிறேன். என்ன பாக்கி? நீ என்னோட பொண்டாட்டி, இது கூட எனக்கு உரிமை இல்லையா? இன்னும் கல்யாணம் நடக்கல மாமா. நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை இப்படி பிடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க ப்ளீஸ்.